குத்தகைக்கு நிலம் எடுக்கிறது சம்பந்தமாகவே இஸ்லாத்தில் சில ரூல்ஸ் இருக்குது. இன்னைக்கு அந்த அடிப்படையில் என்ன செய்தில்லை, குத்தகைகள் விடப்படுவது இல்லை. முதலாவது அது பிரச்சனை. ஏனென்றால் குத்தகைக்கு கொடுக்குற நிலத்தை குத்தகைக்கு கொடுக்குற நேரத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த அமைப்பில் தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இந்த வார வருமானத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடணும், அரைவாசி எனக்கு தந்துடணும். வார வருமானத்தில் அரைவாசி தந்துடணும். அதாவது அல்லது அமௌண்ட்டை நிர்ணயிச்சிடுறாங்க, அல்லது நிலத்தில் இந்த பகுதியுடைய வருமானம் எனக்கு அப்படின்னு நிர்ணயிச்சிடுறாங்க. இப்படி நிர்ணயிக்கக்கூடாது, இப்படி நிர்ணயிக்கக்கூடாது. ஒன்று செய்யலாம், வாரத்தில் நஷ்டம் லாபம் எல்லாத்தையும் விகிதாசாரமாக நான் பங்கிட்டுக் கொள்றேன்னு என்ன செய்யலாம், பிஸ்னஸை பண்ணலாம். நிலத்தை கொடுக்குறீங்க, லாபம் வந்தால் எனக்கு நீங்கள் 10ல் 1 தாங்க, 10ல் 2 தாங்க, இப்படி என்ன செய்யலாம், லாபத்தை அந்த நிலத்துக்காக எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் நஷ்டம் வந்ததுன்னா எதுவும் வேறு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படியே செய்கிறாங்கன்னா இல்லை, நிலம் எல்லாம் வச்சு அதுக்கு ரேட் வச்சுக்கிறாங்க. குத்தகைக்கு நிலம் எடுக்கிறேன் 1 லட்சம் தான், அவ்வளோதான். குத்தகைக்கு நிலம் எடுக்கிறவன் 1 லட்சம் தான், ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு தடுத்தார்கள். அப்படின்றே நாம் என்ன செய்கிறோம், ஹதீஸை பார்க்கிறோம். இதை எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் அப்படி என்ற ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். முதல் விஷயம். எனவே அது ஒரு பகுதி. இரண்டாவது, விவசாய நிலத்தில் எப்போ ஜகாத்து கடமை அப்படி என்று சொன்னால், அதாவது 750 கிலோகிராம் அதில் உங்களுக்கு என்ன செய்யணும், அறுவடை வரணும். 750, அதாவது நெல்லாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி 750 கிலோகிராம் உங்களுக்கு அறுவடை வர வேண்டும். அறுவடை உங்களுக்கு வரணும். இந்த அறுவடை மொத்தம் உங்களுக்காக இருக்கணும். 750 கிலோகிராம் உங்களுடைய அறுவடையாக இருக்கணும். உதாரணமாக நீங்க அதுல ஒரு 10 கிலோகிராமோ 50 கிலோகிராமோ காணி ஓனருக்கு கொடுக்க வேண்டியது, அதை கழிச்சிடணும். ஃபர்ஸ்ட் அந்த 50 கிலோகிராம் யாருக்கு நீங்க கூலியாக கொடுக்க வேண்டியிருக்கு அதை கழிச்சிருங்க. கழித்து விட்டு பாருங்க, வழங்கிட்டா. ஏன்னா உங்களுடைய சொந்தம் இதுதான், உங்களுக்கு சொந்தமானது இதுதான். அது கடன் அல்ல, அது நீங்க பிசினஸ்ல வச்சது உங்களுக்கு சொந்தம் இல்லது. எனவே நீங்க 750 அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால 750ல டோட்டலாக உங்களுக்கு சொந்தமா 750 கிலோகிராம் இருந்தால் அதுல நீங்க என்ன, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்டு தான் செய்வோம். மழையால வரக்கூடிய விவசாயங்கள் எங்களுக்கு பக்கத்தில் குறைவு. இப்ப நம்ம என்ன வைக்கணும், 20ல் 1 கொடுக்கணும். 20ல் 1 என்ன செய்ய, அதாவது 100ல் 5 வீதம் என்ன செய்யணும், அவர்கள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். மழையால நமது முயற்சிகள் எதுவுமே இல்லாம விவசாயம் நடக்குமாக இருந்தா அப்ப 100க்கு 10 என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். நமது முயற்சியோட நடக்குமாக இருந்தா 100ல் 5 என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க அரைவாசி காலம் மழையை நம்பி அரைவாசி காலம் உங்களோட முயற்சி என்றாலும் அதுதான் என்ன செய்யுது கணக்கு. எனவே உங்களோட விவசாய நிலத்தை நீங்க பார்க்க வேண்டிய 2 750 கிலோகிராம் அறுவடை வருதா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொந்தமா. இரண்டாவது அதுல 105 என்ன செய்யணும், 100க்கு 5 வீதம் ஜகாத் என்ன செஞ்சிடும், நீங்க அதுல கொடுத்து விட வேண்டும். இதுதான் அதனுடைய கடமை. அதை நீங்க சொந்தத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணாலும் சரி இதுதான் உங்களுக்கு கடமை. அப்ப 750 கிலோகிராம் வருதான்னு பாக்குறதா இப்ப உங்களோட விஷயத்துல உள்ளது. அதுல அந்த பாக்குற நேரத்துல இந்த உமி அதெல்லாத்தையும் இல்லாம ஆகிட்டல, தொழில் எல்லாத்தையும் டோட்டல் நெல்லுல பார்க்கணும், டோட்டல் கோதுமையில பார்க்கணும், விளங்கிட்டா. அதெல்லாம் ஊதி விட்டுட்டு அதுல தனியா பார்க்கணும், டோட்டல் இதுல என்ன செய்யணும் நீங்க பார்க்கணும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.